தங்கலான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தேகம் வருது. யார் தங்கலான்? இல்லை, அவர் ஒரு கிராமத்தில் எளிய ஒரு சம்சாரியா உழைக்கின்ற ஒரு மனிதனாக தான் இருக்கிறார். இப்போ தொண்டை மண்டலத்தில் சில பகுதிகளில் தங்கலானுக்கு நடுகற்கள் கூட இருக்கு. சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி அப்படிங்கிற போது மாளவிகா அம்மாவுக்கு வந்து ஒரு சில பவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு சார்? இது தங்கலான் படத்துக்கும் கேஜிஎஃப் படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மித்து தான் இது. அதை வந்து இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்காங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் மாளவிகா அவங்களுடைய அந்த கேரக்டர், ஆரத்தியோட கேரக்டர். அப்படி பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்தில் ஆன்டகனிஸ்ட் யார் சார்? அன்னைக்கு இருந்த ஜமீன்தார்கள், அப்புறமா பண்ணையார்கள், இவர்கள் எல்லாருமே பிரிட்டிஷினுடைய கைக்கூலிகளாகவும் ஏவலாளர்களாகவும் தான் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னா வைத்தியம் பார்த்துருக்குறாங்க, படிக்கக்கூடாதுன்னா படிக்க வச்சிருக்கிறாங்க. இங்கே எதிராளிகள் யாரு அப்படின்னு சொன்னால், தலித் சமூக பிரச்சனையை வந்து ஒரு தலித் இயக்குனர் எடுக்கிறதுக்கும் ஒரு நான் தலித் இயக்குனர் எடுக்கிறதுக்கும் என்ன வேறுபாடை நீங்கள் பார்க்குறீங்க? ஒரே வேறுபாடு தான், ஒரு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. எவரெஸ்ட் ஷாஹி பிரியாணி மசாலா, டேஸ்ட்ல பெஸ்ட் எவரெஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல தங்கலான் படத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க சார்? எதிர்பார்க்காத ஒன்று தான் அது. ஓகே. நான் நிறைய எழுதிட்டு இருந்தேன், நிறைய சிறுகதைகள், நாவல், அது போல. அதில் ரொம்ப முக்கியமாக வடார்காடு காலத்தை வச்சு எழுதப்பட்ட 2 நாவல்கள். ஓகே. ஒன்று தகப்பன் கொடி, இன்னொன்று வல்லிசை. ரெண்டுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு பீரியடை தொட்டு வரக்கூடிய நாவல்கள் ரெண்டுமே. அந்த 2 நாவல்களும் தான் இந்த படத்தில் வேலை செய்வதற்கான ஒரு பின்னணியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறமா தொடர்ந்து ஒரு கருத்தியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள், உழைக்கின்ற மக்கள், அவர்கள் சார்ந்து எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்ற ஒரு அடையாளம் தான் வந்து என்னை தங்கலானில் வந்து இடம்பெற வச்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தங்கலான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தேகம் வருது. யார் தங்கலான்? தங்கலான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வீரனை குறிக்கும், ஒரு நடுகல் வீரனை குறிக்கும். அதே போல் ஒரு தலைவனாகவும் இருப்பான், ஓகே, லீட் பண்ணக்கூடியவனாக இருப்பான். இப்போ தொண்டை மண்டலத்தில் சில பகுதிகளில் தங்கலானுக்கு நடுகற்கள் கூட இருக்குது. அவன் வந்து போரிட்டு மடிந்திருக்கிறான். அப்போ அப்படியான ஒரு ஒரு வீரனாக, ஒரு தலைவனாக, மக்களை வழிநடத்தக்கூடியவனாக அறியப்படக்கூடிய ஒரு நபர் தான் தங்கலான். ஓகே. அவன் வந்து ரொம்ப குறிப்பாக எளிய மக்களை, உழைக்கின்ற மக்களை வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறவனா இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தங்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 வகையான பொருள் வந்து கதிரவேல் பிள்ளை அகராதியில் இருக்குது. ஓகே. அதில் ஒரு பொருள் பயம் அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் தங்கலான்னா பயம் இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் வந்து அதை பொருள்படுத்திக்கலாம். ஓகே. ஆமாம். ஓகே. ஸோ தங்கலான் படத்தில் விக்ரம் வந்து ஊர்காவலராக வராரா? இல்லை, அவர் ஒரு கிராமத்தில் எளிய ஒரு சம்சாரியா உழைக்கின்ற ஒரு மனிதனாக தான் இருக்கிறாரு. ஓகே. ஆனால் கொஞ்சம் தெளிவோடு இருக்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா தலைவன் வழி நடத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்கிற போது அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து கொஞ்சம் விவரத்தோடு இருப்பாங்க, ஒரு டாமினண்ட்டாக இருப்பாங்க. சில விஷயங்களை நியாயம் சொல்கிறவங்க, ஆலோசனை சொல்கிறவங்க, இப்படி இந்த வழியில் போனால் சரியாக இருக்குன்னு சொல்கிறவங்க. அப்படியான ஒரு பாத்திரம் தான் அது. அவர் ஒரு குடும்பஸ்தனா, ஒரு விவசாயியா, எளிய மனிதனாக தான் அவர் வந்து இருக்கிறார். ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து இன்னொரு சந்தேகம் ஏற்படுது. இந்த படத்தில் கொஞ்சம் ஃபேண்டசி எலமெண்ட் இருக்குமோ? சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி அப்படிங்கிற போது மாளவிகா அம்மாவுக்கு வந்து ஒரு சில பவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு சார்
இந்த படத்துக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா. அது உங்களுக்கு நீங்க சொன்னது போலவே அத வந்து ட்ரெய்லர்லயும், டீசர்லயும் வச்சிருக்காங்க. ஓகே. யூசுவலா இந்த படம் ஒரு தங்கம், ம். தங்கத்த போயிட்டு எடுக்கிறது, அந்த மாரியான ஒரு கருவ வந்து டீல் பண்ணும்போது, இயல்பாகவே அங்க வந்து ஒரு ஃபேண்டசி, ஒரு மித்து வந்து வரும். ஓகே. இந்த மித்து வந்து மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மித்து தான் இது. ஸோ அத வந்து இந்த படத்துல டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அத ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் மாளவிகா அவங்களுடைய அந்த கேரக்டர், ஆரத்தியினுடைய கேரக்டர். ஓகே. ஸோ வந்து ஒரு நடிகர் விக்ரம் அவர்கள் இயக்குனர் ரஞ்சித்தனோட அரசியல் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடிச்சார்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? எனக்கு உண்மையிலேயே அவருடைய நடிப்பை பார்க்குற போதும், அவருடைய உழைப்பை பார்க்குற போதும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த காட்சி போதும், என்னால முடியாது அப்படின்னெல்லாம் அவர் வந்து சொல்லவே இல்லை. இயக்குனர் என்ன சொல்றாரோ, ரஞ்சித் என்ன சொல்றாரோ அதை வந்து அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அது மட்டும் இல்லாம இது போதுமா, இன்னொரு முறை பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்கிறவராக இருக்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. 2 பேர்கிட்டயுமே இடையில இருந்த அந்த உறவு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இவர் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று போயிடலாம் சார் அப்படின்னு இவர் சொல்றது, ஓகே ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தயாராகிறது, அதெல்லாம் வந்து ரொம்பவும் பார்க்கறதுக்கு இதாக இருந்தது. சூப்பர். சந்தோஷமா இருந்தது. அந்த அளவில் ரொம்பவும் அர்ப்பணிப்பு கொண்டவராக இருந்தார். என்னன்னா ஒரு கலையை நேசிக்கிறவர்களால தான் அதை வந்து செய்ய முடியும். அது நீங்க வெறுமனே ஒரு ப்ரொஃபஷன்னு நீங்க ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பூரணத்துவம் அப்படின்றது இருக்காது. ஓகே. நீங்க போயிட்டு நீங்க தொப்பையை உருவாக்கிட்டு வாங்க, தொப்பை கொஞ்சம் போட்டுட்டு வாங்கன்னா அவர் வந்து தொப்பையோட வருவார். கொஞ்சம் நல்ல ஒரு ஃபிசிக்கோட நீங்க வந்து அப்படி இருக்கணும், கட்டுக்கோப்பா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கக்கூடியவர். வெறுமனே அப்படி வந்து தன்னை வருத்தி மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் நடிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு நியாயத்தை நீங்கள் செஞ்சாகணும். அப்போ அந்த ஒரு தன்மையும் அவர்கிட்ட இருக்கு. அதில் அவர் வந்து ரொம்ப வெறியா இருக்கார். ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னே அவர் வந்து சொல்லிடலாம். ஓகே. அந்த மாதிரியான ஒரு டெடிகேஷனோட அவர் வந்து நடிச்சாரு. நான் அப்போ இருந்தபோது ஒரு ஷாட் எனக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு காட்டுல அவங்க இருக்கும்போது எல்லாருமே படுத்துட்டு ஓய்வு எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அங்கே ஒரு சின்னதா ஒரு இது வருது. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அவர் வந்து இவர் கட் சொல்ற வரைக்கும் டைரக்டரு படுத்துட்டே இருக்காரு. ஓகே. திரும்பவும் அது இன்னும் சரியா வரல அப்படின்னும் போது மறுபடியும் வந்து அதே ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு அவர் இருக்காரு. அப்படியெல்லாம் வந்து ரொம்பவும் அவர் டெடிகேட்டிவா இருந்தாரு. ஒரு மலையில ஏறணும்னா சடார்னு ஏறிறது, ஒரு பாறை மேல நிக்கணும்னா நிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஓகே. ஒரு ரைட்டரா வந்து இந்த படத்தோட, ஏன்னா பீரியட் படம் அப்படிங்கிற வரும்போது ஒரு செட்டு காஸ்டியூம்க்கு இதுக்கு தான் நீங்க இன்புட்ஸ் கொடுத்தீங்களா? தங்களானுடைய கிராமத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும், அதுக்கு நான் எழுதும் போதே எழுதியிருந்தேன். ஓகே. ரஞ்சித் வந்து அந்த மாதிரியான பகுதிகளில் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து எழுதிறீங்கண்ணா அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாரு. அப்போ என்ன மாதிரியான, இப்போ எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வாசல்ல சமைப்பாங்க. ஒரு மூலையில ஒரு சூட்டை அடுப்புன்னு ஒன்று இருக்கும், அல்லது மண்ணுலயே ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க. அங்க வந்து இப்போ களி கிண்டுறதுக்கு ஒரு தடி இருக்கும், களிக்கோல் அப்படின்றது. அந்த பானையை வந்து முட்டு கொடுத்து அது மேலே வந்து இந்த காலை வச்சுக்கிட்டு கிண்டுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெயர் உண்டு, கவர்தடின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும். ஒரு வடிவத்தில் ஒரு கம்பு, இப்படியெல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் எழுதியிருந்தேன். ஓகே. அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான். மற்றபடி பொதுவாக அவர்கள் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு, ஆடை, மற்ற அணிகலன்கள் அவங்க போட்டுக்கிறது, அதெல்லாமே வந்து அவங்க ஜென்ரலாக ரிசர்ச் பண்ணி அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டீம்ஸ் இருந்தது. ஓகே. ஸோ நான் எழுதும்போது எனக்கு என்ன அந்த இடத்துல இருக்கணும்னு தோணுச்சோ அதெல்லாத்தையும் நான் வந்து குறிச்சிருந்தேன். ஓகே.
ஸோ வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து தலித் மக்கள் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்தில் ஆன்டகனிஸ்ட் யார் சார்? அதாவது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு மக்கள் ஏன் ஆதரவாக இருந்தார்கள், தலித் மக்கள் ஏன் ஆதரவாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணங்கள் இருக்கு. ஓகே. பிரிட்டிஷ் பீப்புள்லேயே நீங்கள் அதை வந்து 2 வகையாக பிரித்து பார்க்கணும். ஒன்று ரூலர்ஸ் வந்து எப்பொழுதுமே ரூலர்ஸ் தான், அவங்க ஒன்றும் ஆதரவாகலாம் இல்லை. அன்னைக்கு நிலங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்த கொஞ்ச நிலங்கள்லேயும் அவங்க வந்து வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஜமீன்தார்கள் அப்புறமா பண்ணையார்கள் இவர்கள் எல்லாருமே பிரிட்டிஷனுடைய கைக்கூலிகளாகவும் ஏவலாளர்களாகவும் தான் அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்களை வசக்கி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வரி எல்லாத்தையுமே வாங்கி இவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து மீடியேட்டர்ஸாக வந்து இருந்தாங்க. ஓகே. இப்படி ஒரு தன்மை இருக்குது. அப்போ ரூலர்ஸ் வந்து எப்பொழுதுமே அவங்க ரூல் பண்ணணும், அவங்களுக்கான வருமானத்தை பார்க்கணும், அப்படி தான் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இங்கே வந்த மற்ற ஒயிட் பீப்புள், மிஷினரிஸாக வந்தவங்க, மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு வந்தவங்க, அவர்கள் வந்து நிறைய கரிசனையோடு இருந்திருக்கிறாங்க. தொடாத அப்படின்னு இங்கே சொன்னால் அவங்க தொட்டிருக்கிறாங்க. ஓகே. வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னா வைத்தியம் பார்த்துருக்குறாங்க, படிக்கக்கூடாதுன்னா படிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடுகள் தேவையில்லை, குடிசைகளே போதுன்னா இல்லை அவங்க வந்து வீடுகளில் இருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்களுடைய வீடுகளுக்கு உள்ள வரைக்கும் அவங்க அதில் அனுமதிச்சிருக்கிறாங்க. பட்லர்ஸாக, சமையல்காரர்களா, தோட்டக்காரர்களா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேள்வியில் இங்கே எதிராளிகள் யார் அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க நிலையில் இருக்கக்கூடியவர்களும் பிரிட்டிஷோட கை கோத்துக்கிட்டவங்களும் தான். ஓகே. ஸோ அவங்க தான் இந்த படத்துலையுமே இருக்கிறாங்க, அப்படியான ஒரு எதிர்நிலையில் இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஓகே. தங்கலான் படத்தோட அறிவிப்பு வந்தப்போ இது கேஜிஎஃப் பற்றின படம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்தப்போ வந்து ஓகே, இப்போ அது கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் உண்மையிலேயே வந்து தங்கலான் படத்துக்கும் கேஜிஎஃப் படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, கதை களம் நடக்கிறது கேஜிஎஃப் பகுதியிலையும் அது வந்து நடக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கேஜிஎஃப் வந்து தங்கலான்ல இல்லை, அது ஒரு பீரியட்ல அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கேஜிஎஃப். அது அங்கே தமிழர்கள் பூர்வீக குடிகளாக அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மனிதர்கள், அப்புறம் வெளியிலிருந்து போகக்கூடிய மனிதர்கள், அவங்களுடைய அந்த நிலப்பரப்பாக தான் அது கேஜிஎஃப் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாரோட படங்களில் வந்து அவரோட ஹீரோஸ் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படங்களில் பேச அரசியல் வந்து ரொம்ப சூப்பராக பேசியிருப்பாங்க. அவங்களே அந்த விஷயத்த உணர்ந்து நடித்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் காலா, கபாலி, மெட்ராஸ் போன்ற படங்கள். அந்த மாதிரி வந்து இந்த படத்துலையும் ஒரு அரசியல் இருக்குது. அதை வந்து ஒரு நடிகர் விக்ரம் வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ரொம்பவும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. ஓகே. அவரே ஆடியோ லான்ச்சில் பேசுகிறப்போ மற்ற படங்களை விட இந்த படத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து கனெக்ட் ஆனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னு சொல்கிற போது ரொம்பவும் அவருடைய மனசுக்கு நெருக்கமாக, ஒரு ஆத்மார்த்தமாக அதை வந்து அவர் புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஓகே. அதுக்கு உரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் அவர் வந்து செஞ்சுருக்காரு. இல்லைன்னா அவ்வளோ டெடிக்கேஷனோட அவர் அவ்வளோ உழைப்பை இந்த படத்துக்கு கொடுத்துருக்க மாட்டார்ன்றது என்னுடைய ஒரு அனுமானம், கருத்து. ஆனால் ரொம்பவும் கடுமையான ஒரு உழைப்பை இந்த படத்துக்கு அவர் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய பேட்டிகள் அதை வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இதை வந்து ரொம்பவும் நான் உள்ளார்ந்த பூர்வமாக உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதில் நடித்த மற்ற நடிகர்களுமே அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவும் ஒரு வறிய நிலையில், மோசமான ஒரு நிலையில் இருக்கிற போது அவர்கள் தங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி அடுத்த நிலைக்கு நகருவாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. யாருமே ஒரு எளிய மனிதன் ஒடுக்கப்படுறத ஒரு தெளிவான மனிதன், ஒரு நியாயத்தை பேசக்கூடிய ஒரு மனிதன் ஏற்றுக்க மாட்டான். அப்போ சமத்துவம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல
எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்த நோக்கி ஒரு சமூகம் நகர்கிறத தான் அந்த அரசியல். அதுதான் அந்த அரசியல். ஒரு சுயமரியாதை அப்படின்னு சொல்கிற ஒன்று, ஒரு ஒரு பொருள் ரீதியாகவும் எல்லாருமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை. இந்த பார்வையை, அந்த அரசியலை உறுதியாக விக்ரம் அவர்கள் ஆமா ஆமா அந்த அடிப்படையில் அவர் பேசவும் பேசியிருக்கிறாரு. அதை வந்து அவர் உடல் மொழியாகவும் வெளிப்படுத்தி இருக்காருன்னு தான் நான் கருதுறேன் இந்த படத்துல. ஓகே, சூப்பர். ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா, விக்ரம் அவரோட கேங் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து வெள்ளைக்காரங்க இருக்காங்க. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பசுபதி சார்ந்த ஒரு சில பேர் அந்த கேங் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தர் மாதிரி தெரியுது அவரோட லுக்ஸ் பார்க்கும்போது. இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது ஏதாவது சர்ச்சையா நீங்க ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பொறுத்து தான். ஓகே. இப்ப பொதுவாகவே ரஞ்சித் படங்களின் மீது காரணம் இல்லாமலேயே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு, அபவாதங்கள் இருக்கு, காழ்ப்புணர்வோட பேசக்கூடியது ஒன்று இருக்கு, அல்லது ரொம்பவும் வெறியோட ஒரு மாதிரி பேசக்கூடிய அந்த விமர்சனங்கள் அது இருக்கதான் இருக்கு. அதை தாண்டி அந்த படம் பேசக்கூடிய ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஓகே. ஒரு என்ன மாதிரியான கருத்தை அந்த படம் பேசுது அப்படின்னு சொல்றது ஒன்று இருக்கு. அது உறுதியா எல்லா மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், நம்புகிறேன். நான் அது சொல்லவும் விரும்புகிறேன், நான் வலியுறுத்தவும் விரும்புகிறேன். ஒரு சமூகத்தில் பல வகையான சிந்தனை போக்குகளை கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க. அது ஒரே இனக்குழுலையும் இருக்கலாம், அல்லது வேறு இனக்குழுக்கள்லையும் இருக்கலாம், வேறு மக்கள் திரள்லையும் இருக்கலாம். அதில் கங்குபட்டருடைய அந்த காட்சி அமைப்பு, அவருடைய அந்த பாத்திர அமைப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியானது தான். ஒரே சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு சிந்தனை வேறுபாடு அப்படின்றது அதை வெளிப்படுத்துகிற, அதை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாத்திரங்கள் தான் அது. ஓகே. படம் வருகிற போது நாம நிச்சயமாக அதை பற்றி பேசலாம். ஓகே. மக்கள் அதை உறுதியா ஏத்துப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். நல்லாவே ரிசீவ் பண்ணுவாங்க. சூப்பர் சார், சூப்பர். தங்கலான் படத்தோட ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து படத்துல வர டைலாக்ஸ் வந்து பார்க்கும்போது ஓகே, இது நம்ம இப்போ இந்த காலகட்டத்துக்கு புரியுற மாதிரி தான் இருக்குங்க இருக்கு. ஆனா தங்கலான் படத்துல உண்மையிலேயே என்ன மாதிரி ஸ்லாங் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? என்னன்னா, நீங்க என்ன மாதிரியான கலைப்படைப்பு கொடுத்தாலுமே அது மக்களை நோக்கி தான் நீங்கள் வந்து முன் வைக்கிறீங்க. அது ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகணும். அப்போ ஒரு திரைப்படம்னா பார்வையாளர்களை அது வந்து சென்றடையணும். ஒரு வாசகராக இருந்தால் அவருக்கு அது வந்து ஒரு எளிமையாக புரியுகின்ற அளவில் போய் சேர்ற அளவில் வந்து இருக்கணும். அதுதான் அடிப்படையான ஒரு கலைப்படைப்பினுடைய ஒரு நோக்கம். அப்போ தங்கலான் வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக இருந்தாலுமே அதில் கையாளக்கூடிய மொழி வந்து அந்த கண்டென்ட்டை கன்வே பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மொழியாக அல்லது அதற்கு ஏற்ற மொழியாக இருக்கணும். ஓகே. அதனால் அது எளிய மொழியாக தான் இருக்கும், இயல்பான மக்கள் பேசிய மொழியாக தான் அது வந்து இருக்கும். ஆனால் அந்த நுவான்சஸோட அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினாலஜிஸ், அந்த சொற்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மொழியாக அது இருக்கும். ஓகே. இப்போ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண மொழிகள் வந்து இப்போ இந்த காலகட்ட பார்வையாளர்களுக்கு புரியுமான ஒரு சந்தேகம். நிச்சயமாக புரியும். அதில் சந்தேகமும் கிடையாது. ஓகே. ஏன்னா வந்து இப்போ பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ வந்து இந்த படத்தோட ஸ்லாங் பற்றி பேசும்போது ஒரு சில டைலாக் நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம். எங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்லாங் அந்த ஸ்லாங்கில் பேசி காட்ட முடியுமா சார்? ஸ்லாங்கை பொறுத்த மட்டும் இப்போ வேலூர் ஸ்லாங்கு, நாத்தார்காட் ஸ்லாங்னா அதில் வந்து உருது கலந்துருக்கும். ஓகே. ஏன்னா அங்கே நவாப்புகள் இருந்த பகுதி, அப்போ உருது கலந்துருக்கும். இப்போது காலையில் நம்ம என்ன காத்தால சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். ஆனால் எங்கள் ஊர் பகுதியில் என்ன நாஷ்டா ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. நாஷ்டா அப்படின்னு சொன்னால் காத்தால சாப்பாடு சொல்கிறது. அது இது போல் பில்கோல் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உறுதியாக முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பில்கோல் அப்படின்னு சொல்றத போடுவாங்க.
இது போல அப்புறம் இந்த வசவு சொற்களில் கூட வந்து உருது சொற்களை கலந்து கலந்து பேசுவாங்க. இது ஒன்று. அப்புறமா தெலுங்கும் அங்கே வந்து கலந்துருக்கும். ஓகே, தெலுங்கும் கலந்துருக்கும். ஏன்னா நாயக்கர்கள் ஆட்சியில் இருந்த ஒரு பகுதி அது. இப்போ வேலூர்னா வேலூர் கோட்டையை கட்டுனதே நாயக்கர்கள் தான். ஓகே. திருவண்ணாமலை கோயிலை கட்டுனதும் அதை விரிவுபடுத்துனதும் நாயக்கர்கள் தான். ஒரு சாறு அப்படின்னு சொல்கிற ஒரு சொல் இருக்குது. அது வந்து குழம்பை குறிக்கிறது, அல்லது நம்ம ஜூஸை வந்து சாறுன்னு சொல்லுவோம். ஆனால் குழம்புக்குமே நீங்கள் கறின்னு சொல்லக்கூடிய அதுக்குமே வந்து சாறு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சாறு. அப்போ சாத்துக்கும் சோத்துக்கும் நான் உங்கள்கிட்ட வருவேன்னு நினச்சா அப்படின்னு இயல்பாகவே பேசுவாங்க. இப்படி உருது தெலுங்கு கலந்த ஒரு தமிழை பேசக்கூடிய ஒரு வட்டார வழக்கு தான் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு. இந்த வட்டார வழக்கை தேவையான இடங்கள்ல தங்களான்ல பயன்படுத்திருக்கு. ஓகே. ஒரு தலித் சமூக பிரச்சனையை வந்து ஒரு தலித் இயக்குனர் எடுக்கிறதுக்கும் ஒரு நான் தலித் இயக்குனர் எடுக்கிறதையும் என்ன வேறுபாடை நீங்க பாக்குறீங்க? ஒரே வேறுபாடு தான். அதுல வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு தன்மை வந்து இருக்கும். ஓகே. ஒரு வலி அதிகமாக, அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். ஒரு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். அதனாலே இதுல வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க காலகாலமா அந்த வேதனையையும் வலியையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்பவும் கோபத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கு. அதை வந்து மறுபடியும் அவங்க வெளிப்படுத்துகிற போது, அந்த நியாயத்தை கேட்கிற போது, அதுதான் அந்த வேறுபாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒன்று, நீங்க ஒரு ஒரு சிம்பத்தைசரா நீங்க கருணையோட பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு ஒரு புரட்சிகரமா ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்களா பார்க்கிற பார்வை, ஆனா நீங்க பாதிக்கப்பட்டவர்களாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை, இது எல்லாத்துக்குமே வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடு ரஞ்சித்தினுடைய படைப்புகள் அது இயல்பாகவே இருக்கு. சூப்பர். ஓகே. இயக்குனர் பா. ரஞ்சித் அவரோட பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எப்போவுமே அதை நினச்சி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். ரொம்ப இயல்பான ஒரு அனுபவம். ஏன்னா பெரும்பாலான எழுத்தாளர்கள், திரைப்படங்களில் பணியாற்றிய எழுத்தாளர்கள், அவர்களுடைய அனுபவங்களை கேட்கிற போது கசப்பாகவும், சில நேரங்களில் அவர்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படாமல் இருந்தது அப்படின்ற குறைபாடுகள், புகார்கள் அப்படி எல்லாமே வந்து உண்டு. எனக்கு அப்படியான எந்த புகார்களும் குறைபாடுகளுமே இல்லை. ஓகே. எனக்கு உரிய மரியாதை இருந்தது. அவரே பல மேடைகள் அதை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எழுதுறது அப்படின்னு சொல்கிறதுல ரொம்பவும் பெரிய ஒரு சுதந்திரத்தை அவர் வந்து கொடுத்தாரு. குறிப்பாக தங்களானுடைய கிராமம், அப்புறமா அவர்களுடைய குடும்பம், அவர்கள் போயிட்டு வேலை செய்யக்கூடிய இடம், அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் சுதந்திரம் எடுத்து எழுதுங்கண்ணா அப்படின்னு அவர் வந்து சொன்னார். சூப்பர். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்தது. ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு, ஒரு ரைட்டருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த சுதந்திரம் எனக்கு தங்களான்ல வழங்கப்பட்டது. சூப்பர். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. एवरेस्ट शाही बिरयानी मसाला, टेस्ट द बेस्ट एवरेस्ट.